என்ன சார் இப்படி சார், நீங்க ரொம்ப சமத்தான, இருக்கிற இடம் தெரியாத மாதிரி ஒரு ஸ்டூடெண்ட் சொன்னாங்களே. Appearances are normally deceptive, I think. Thank you so much. இப்போ அடுத்ததா Honorable Minister for Industry, Investment, Promotion and Commerce திரு TRB ராஜா அவர்களை அழைக்கிறோம். A very tall ministry for a very tall man. சார், நீங்க எப்படிப்பட்ட ஸ்டூடெண்ட் சார்? ஸ்டூடெண்ட்ஸ் இருக்காங்க, அதனால் நீங்க காலேஜ் டைம்ல எப்படிப்பட்ட ஸ்டூடெண்ட்? சாச்சா அவர் ரொம்ப சமத்து. இவரா அவர் சார்? ஆனா இவர் பேட்டி எல்லாம் பார்த்தா சமத்துக்கும் இவருக்கும் சம்பந்தமே இல்லாத மாதிரி இருக்கே சார். இங்க நிறைய ஆர்ட்ஸ் காலேஜ் பசங்களும் வந்திருக்காங்கன்னு கேள்விப்பட்டேன். வந்திருக்காங்களா இல்லையா? ஆர்ட்ஸ் காலேஜ் ஸ்டூடெண்ட்ஸ் இருக்கீங்களா? உங்க சீனியர் கேட்கிறாரு பாருங்க. நான் லாயலா ஸ்டூடெண்ட்டு. அங்கேயே நிறைய கோட் அடிச்சு தான் அதுக்கப்புறமா திருப்பி எனக்கு பிடிச்ச சப்ஜெக்டை படித்து, எனக்கு பிடிச்ச சைக்காலஜியை படித்து, அதுக்கப்புறமா நான் ஏஷ்டத்துக்கு படித்து தான் பிஹெச்டி வாங்கி தான் இங்கே நிற்கிறேன். அங்கே ஏதோ ஒரு பொண்ணு சைக்காலஜி ஸ்டூடெண்ட் இருக்கு சார். சைக்காலஜின்னு சொன்னோன்னே கதறிச்சு அந்த குழந்தை. தேங்க்யூ. ஓகே, நவ் நம்மளுடைய அடுத்த ஹானரபிள் மினிஸ்டர் ஆஃப் இன்ஃபர்மேஷன் டெக்னாலஜி அண்ட் டிஜிட்டல் சர்வீசஸ் PTR பழனிவேல் தியாகராஜன் சார் அவர்களை மேடைக்கு அழைக்கிறோம். ஸோ ஒரு எஃபிஷியண்டான மினிஸ்ட்ரி ஸ்குவாட் வந்து நம்மளுடைய தமிழ்நாடு கவர்மெண்ட்டுக்கு இருக்கும். அதுக்கு ஒரு சிறந்த எடுத்துக்காட்டு இங்கே இருக்காங்க இவங்க மூவருமே. ஸோ முதல்ல தங்கம் சார் உங்ககிட்ட இருந்து ஆரம்பிக்கலாமா? இந்த சீனியர் மோஸ்ட் அண்ட் உங்ககிட்ட இருந்து ஏகப்பட்ட ஸ்டூடெண்ட்ஸ் இருக்காங்க. ஸ்டூடெண்ட்ஸ் இதில் விச் ஒன் ஆஃப் யூ ஆகணும்? த்ரோ யோர் ஃபர்ஸ்ட் கொஸ்டின்ஸ். சார், நான் அதுக்கு முன்னாடி உனக்கு சீரியஸ் கொஸ்டின்ஸ் தான் கேட்கணுமா குழந்தைங்க, இல்லை என்ன வேணா கேட்கலாமா சார்? எது வேணாலும், as you like it. PTR சார் உங்களோடது? Of course. ராஜா சார்? Go ahead, please shoot. Please go ahead. So, students, அது ஒரு ஆர்டர் இருக்கு. முதல்ல உங்க பேர் சொல்லுங்கம்மா. அபிநயா. வெரி குட் அபிநயா. ஃபர்ஸ்ட் இன்ட்ரோடக்ஷன் வேண்டாம்னு நினைக்கிறேன். நீங்க ஒவ்வொருத்தங்க கேள்வி கேட்கும்போது அப்படியே இன்ட்ரோடியூஸ் பண்ணிக்கலாம். ஓகே, நீங்க என்ன குரூப் எடுத்திருக்கீங்க? ஏன்னா இவங்களோட ஸ்பெஷாலிட்டி டிஃப்ரெண்ட் குரூப் எடுத்திருக்கீங்க, கரெக்டா? Computer Science Engineering with AI and ML specialization, Artificial Intelligence, from PSG College of Technology, Coimbatore. ஸோ என்னோட கொஸ்டின் ஹானரபிள் ஃபினான்ஸ் மினிஸ்டருக்கு கேட்கணுன்னு விரும்புகிறேன். சார், யுகத்தில் வாழ்ந்துட்டு இருக்கோம், எல்லாமே டிஜிட்டலாக மாறிட்டுருக்கு. இந்த காலகட்டத்தில் பெரிய பெரிய லைப்ரரிஸ், கீழடி, பொருணை, மியூசியம்ஸ் இதனுடைய ஃபோக்கஸும் அதிகமாக இருக்குது. அதனுடைய தேவை என்னன்னு நினைக்கிறீங்க உங்கள் பார்வையில்? ஆக்சுவலாக இப்போ நம்ம ஒரு டிஜிட்டல் வேர்ல்டில் நம்ம வாழ்ந்துகிட்டு இருக்கிறோம்ன்றது உண்மை, அது யதார்த்தம் தான். ஆனால் அதே சமயத்தில் நம்ம ஒன்று புரிஞ்சுக்கிறதும் முக்கியம். அதாவது நமக்குன்னு இருக்கக்கூடிய பண்பாடுகள், நம்முடைய கலாச்சாரம், நம்முடைய தொன்மை, நம்ம மொழி சார்ந்து இருக்கக்கூடிய அந்த ஒரு பெருமை, இவற்றையெல்லாம் நம்ம தலைமுறையில் நம்ம உணர்ந்திருப்போம். ஆனால் அதை அடுத்த தலைமுறைக்கு கொண்டு போகக்கூடிய கடமை உங்களுக்கு இருக்குது, எனக்கு இருக்குது, குறிப்பாக தமிழ்நாடு அரசுக்கு இருக்குது. அந்த கடமையை நாம் செய்ய தவறிவிடக்கூடாதுன்றக்காக தான் மிகப்பெரிய அளவில் வந்து நம்ம வந்து இன்றைக்கி மியூசியம்ஸாக இருந்தாலும் சரி, அல்லது அண்ணா நூற்றாண்டு நூலகம், கலைஞர் நூற்றாண்டு நூலகம் போன்றிருக்கக்கூடிய லைப்ரரிஸாக இருந்தாலும் சரி, இன்றைக்கி நம்ம உருவாக்குறோம். இன்னொரு பக்கம் பார்த்திங்கன்னா நமக்கு அந்த டிஜிட்டல் டிவைட் இன்னும் இருக்குது. இப்போ கிராமப்புறங்களுக்கு போயிருக்கிறதுக்கும் நம்ம நகரப்புறங்களில் இருக்கிறவங்களுக்கும் அந்த வித்தியாசங்கள் இன்னும் இருக்குது. ஏஐ போன்றிருக்கக்கூடிய அந்த விஷயங்கள் இப்போ கிராமப்புறங்களையும் எல்லா இடத்துக்கும் போகணுன்றக்காக தான் இன்றைக்கி இருக்கக்கூடிய நிகழ்ச்சியை நம்ம அதை நோக்கி இருக்கக்கூடிய ஒரு நகர்வு. ஆனால் அதை நம்ம வந்து விட்டுற முடியாது. ஆனால் அதே சமயத்தில் நம்ம செய்ய வேண்டிய இந்த காரியங்கள் தலைமுறைக்கும் நம்ம எடுத்துக்கொண்டு போய் நிலைநிறுத்த வேண்டிய ஒரு கட்டாயம் நமக்கு இருக்குது. உதாரணத்துக்கு எடுத்துட்டிங்கன்னா, இப்போ பொருணை மியூசியத்துக்கே நீங்கள் போய் பார்த்தீங்கன்னா அங்கே ஆர்டிஃபேக்ட்ஸ் எல்லாம் ஒன்லி டிஸ்பிளே மட்டும் இருக்காது. நீங்களே அங்கே போய் பார்த்தீங்கன்னா அதோட ஒன்றி இருக்கக்கூடிய அளவில் அதை நீங்கள் எக்ஸ்பீரியன்ஸ் பண்ணலாம். பிகாஸ் இட் இஸ் அன் எக்ஸ்பீரியன்ஸ்
அப்படின்ற வகையில் உங்களை என்கேஜ் பண்ணுற மாதிரி தான் இப்போ கொண்டு வந்திருக்கோம். ஸோ இப்போ இருக்கக்கூடிய இந்த இன்ஃபர்மேஷன் டெக்னாலஜியில் இருக்கக்கூடிய இந்த நியூ டெக்னாலஜியை நம்ம யூஸ் பண்ணி உங்களை அந்த காலத்துக்கு எடுத்துகிட்டு போகக்கூடிய அளவிற்கு இன்றைக்கு ஒரு 7 டே எக்ஸ்பீரியன்ஸாக இருந்தாலும் கொடுக்கக்கூடிய வகையில், அது முன்னால் இருக்கக்கூடிய பழமையாக இருந்தாலும் பின்னாடி இருக்கக்கூடிய புதுமையாக இருந்தாலும் அது உருவாக்கப்படுகிறது. நீங்கள் சொல்கிறது மாதிரி இப்போ தேவையான நம்ம ஒரு கேள்வி கேட்குறோம், பழமையை வச்சு இப்போ என்ன செய்கிறோம்னு. நான் ரொம்ப சிம்பிளாக சொல்லணும்னு கேட்டிங்கனாக்கா, இப்போ நம்ம வீட்டில் தாத்தா பாட்டி இருக்காங்க, அவங்களுடைய புகைப்படங்கள் அவங்களோட நம்ம பார்க்கலாம், வீடியோஸ் பார்க்கலாம், அது நமக்கு ஒரு சந்தோஷத்தை கொடுக்கலாம். ஆனால் அதே தாத்தா பாட்டி வீட்டில் போய் அவங்க தாத்தா பாட்டி வீட்டில் அவங்கள பார்த்து அவங்க கூட இருந்து நம்ம அவங்க கையால் சாப்பிட்றோம் பார்த்தீங்களா, அந்த உணர்வு இருக்குது பாருங்கள், அந்த எக்ஸ்பீரியன்ஸ் அது எப்போ இருந்தாலும் சம்திங் ஸ்பெஷல் இல்லையா? அதுதான் நான் சொல்ல வருது. நீங்கள் என்ன தான் டிஜிட்டலாக போயிருந்தாலும் லைப்ரரியோ மியூசியம்ஸோ அதை நேராக போய் பார்த்து அது ஒரு எக்ஸ்பீரியன்ஸாக நீங்கள் வச்சுக்கும் போது இட் சர்டன்லி மேக்ஸ் அ டிஃபரன்ஸ். தேங்க்யூ சார், தேங்க்யூ ஸோ மச். நெக்ஸ்ட் யார் கேட்க போறீங்க? Unay? Yes. I am Sri Malini, currently pursuing my masters in the Department of Ancient History and Archaeology, University of Madras. I would like to ask my question to Information and Technology Minister. Sir, ரீசெண்டாக நியூஸில் வந்து ஏஐ டெவலப் ஆகிறதுனால ஆட்டோமேஷன் வருது, அதனால நிறைய வேலை வாய்ப்புகள் போகுதுன்ற மாதிரி நியூஸ் வருது. அதனால நாங்கள் நிறைய வேலை வாய்ப்புகள் போகிறதையும் எங்கள் ஜென்ரேஷன் நாங்கள் பார்த்துன்னு இருக்கோம். ஸ்டூடெண்ட் கம்யூனிட்டி வந்து இதை பார்த்து நாங்கள் நிறைய பயப்படுறோம். ஏஐ டெவலப் ஆகிறதுனால ஜாப் ஆப்பர்ச்சுனிட்டிஸ் போகுன்ற பயம் ஏற்படுது. இதனால் உங்களோட கருத்து வந்து எங்கள் வேலை வாய்ப்பு கிடைக்கும் அப்படின்ற உங்களோட கருத்து என்னவா இருக்கும் சார்? இது ஆழ்ந்த கேள்வி. உறுதியாக ஏஐனால் வேலையோடைய தன்மை, உழைப்போடைய தன்மை மாறப்போகிறது. முதல் உதாரணம் நான் சொல்லணுன்னா, ஒரு நாள் மேனுஃபேக்சரிங் கம்பெனிஸில் நான்லாம் 1980s 90s அமெரிக்காவில் இருக்கும்போது ஒரு கார் ஃபேக்ட்ரியில் அன்றைக்கி 100 பேர் வேலை செஞ்சுட்டு இருந்தாங்கன்னா இன்றைக்கி 10 பேர் தான் இருக்காங்க, இல்லை 5 பேர் தான் இருக்காங்க. Automation has made that much difference. But 2-3 things we have to think about. First, the effects of automation will take a long time, 20 years, 25 years. Not everybody has access to AI. Not everything can be immediately automated. Over time, it will change the nature of work. Second, what work will change? The more routine, repeatable, low-end programming, coding work will change. And that will be replaced by more creative, more individualistic, and more niche things. But there's so much upside of AI. Many of you may be students using AI for your answers and for other things. But I can give you a simple example. My friend Suresh Sambandam is here. We made an app, or he made an app for the DMK Manifesto Committee, AI app, to get all the inputs from the people. He was telling me that pre-AI, that would have taken 10 or 15 people 2 or 3 months to make. Now he was able to make that app with one person in 1 week because AI writes the code itself. So this is the advantage of AI, because think about the implications. If you are a programmer, your work is going to change. ஆனால் உங்களை மாதிரி ஆள் உங்கள் துறையில் நீங்கள் ஏதாவது ஒரு ஆராய்ச்சி பண்ணும், இல்லை டேட்டாவை எடுத்து வகுக்கணும்னா முன்னால் உங்களால் முடியவே முடியாது. ஏன்னா உங்களால் ப்ரோக்ராம் எழுத முடியாது. நீங்கள் யார்கிட்டையாவது போய் ஒரு சாஃப்ட்வேர் உருவாக்கி கொடுங்க, அதை வச்சு நான் ஆய்வு செய்கிறேன், இல்லை ஆராய்ச்சி செய்கிறேன், இல்லை தகவல் தீட்டுறேன்னு நீங்கள் சொல்ல முடியும். ஆனால் இப்போது நீங்களே ஏஐ வச்சு அந்த ஆப்பையோ அந்த கோடையோ ஜென்ரேட் பண்ணி you can do all of your work without needing some other software specialist. So in all kinds of fields, it is going to bring democratization of technology that didn't exist before. AI will become ubiquitous, and it will make application development and the use of computing and data available to all majors, not only engineers and computer scientists. And in the meantime, to teach these models the data and how to analyze it, there are thousands and thousands and thousands of new jobs being created to take the data,
tag it, parse it, frame it, and bring it into a way that the learning model can actually absorb it. So near time la routine jobs, TCS, HCL, cognizant type jobs will go down. Lot of new jobs on data parsing, data analytics will go up, and the programming work will happen much faster. In the next 20 years, the nature of work will change dramatically. There will be much more creative work, and there will be much less routine work, and everybody will be able to create their own programs, their own applications directly, and that will make it much more democratic. So I think you shouldn't be afraid at all. If you are finishing your degree today, probably the job market looks different than it did 2 years ago. But if you're going to start studying today, hopefully we will have incorporated all this into the program, into the curriculum. We spend a lot of time trying to do that, and you will find the long-term benefits of AI will far outweigh the costs, and it will create new jobs like we have never seen before in ethics, in model management, in oversight of the AI engine's output. These kinds of highly sophisticated, thoughtful specialists will be needed. So there'll be a lot of new jobs being created. ஸோ மாலினி, நீங்கள் கேட்கும்போது ரொம்ப பதட்டத்தோடு அந்த கேள்வி கேட்டீங்க. ஐம் ஷுர் உங்களுக்கு ஒரு ஹோப் கிடைச்சிருக்கும்னு நினைக்கிறேன். நீங்கள் படித்து முடிச்சிருந்தீங்கன்னா உங்கள் வேலை வாய்ப்பு இப்போ போக போகிறது கிடையாது, கண்டிப்பாக இருக்குது. ஆனால் இப்போ படிக்க ஆரம்பிக்கிறீங்கன்னா அடுத்த தலைமுறைக்கு ஏற்ற மாதிரி அந்த படிப்பை மாற்றியும் நம்ம படிக்க வேண்டிய ஒரு அவசியம் இருக்குன்னு அழகாக சொல்லியிருக்காரு நம்மளோட மினிஸ்டர். ஹோப் தட் கேவ் யூ lot of hope. Okay, இப்போ now I have a small request to them and to the ministers. Or rapid fire madri, can we make the questions a little quicker so that everybody will get a chance to give their questions? Okay, next question, yaar kekka poringa? I am Kavya Udayakumar. I am studying MSc Sports Biomechanics from Department of Sports Science, Annamalai University. I have a question for Honorable Industry Minister. Yes ma'am, please go ahead. நான் ஈரோட்லேருந்து வரேன். சென்னைக்கு நிறைய வளர்ச்சி வேலைவாய்ப்பு கொண்டு வந்திருக்கீங்க. மற்ற ஊர்லேயும் இது மாதிரி வேலைவாய்ப்பு வளர்ச்சி இருக்கா? எங்கள் ஊரும் வளர்ந்துட்டு இருக்கா? ஆஹா, Fantastic question. I think very crucial. முதல்ல தமிழ்நாடு வந்து ஒரு ரொம்ப யூனிக்கான ஒரு ஸ்டேட். நீங்கள் இந்தியாவில் நாங்கள் எங்கே போனாலும் ஒன்று சொல்லுவோம், தமிழ்நாட்டோட கம்பேரிசன் வந்து நம்ம இந்தியாவில் இருக்க மற்ற ஸ்டேட்டோட பண்ணவே கூடாது. ஏன்னா நம்மளோட போட்டி எல்லாம் உலக நாடுகளோட தான், எஸ்பெஷலி ஸ்காண்டினேவியன் கண்ட்ரிஸ். ஐ வில் டெல் யூ வை. அண்ட் எஸ்பெஷலி இன் தமிழ்நாடு, அதுவும் குறிப்பாக திராவிட மாடல் இந்த ஆட்சியோட அடித்தளமே, the foundation on which this entire excess happens is on inclusive distributed growth. So எல்லாருக்கும் எல்லாம் பரவலாக்கப்பட்ட, அனைவரையும் உள்ளடக்கிய பரவலாக்கப்பட்ட வளர்ச்சி. ஸோ முதலமைச்சர் அவர்கள் 2021 ஆட்சி பொறுப்பை ஏற்ற முதல்ல எல்லாரும் அப்போ அண்ணன் தான் இண்டஸ்ட்ரீஸ் மினிஸ்டராக இருந்தார். ஸோ நம்ம தங்கம் தன்னர் சொன்னேன், இப்போ நம்ம ஃபினான்ஸ் மினிஸ்டர் தான் அப்போ இண்டஸ்ட்ரீஸ் மினிஸ்டராக இருந்தார். அப்போலேருந்தே இண்டஸ்ட்ரீஸ்க்கு என்ன டைரக்ஷன் அப்படின்னா டிஸ்ட்ரிபியூட்டட் க்ரோத். இதுவரை வளர்ச்சி கிடைக்காத மற்ற இடங்களுக்கும் நீங்கள் வளர்ச்சியை கொண்டு போகணும், ஒட்டுமொத்த தமிழ்நாடு முழுக்கன்னு. இப்போ இந்தியாவில் எந்த ஸ்டேட்டுக்கு நீங்கள் போனீங்கனாலும், இப்போ லெட்ஸே மகாராஷ்டிராவுக்கு போகிறீங்கன்னா அங்கே மும்பை, பூனே, ப்ராப்ளி இன்னும் ஒரு 1-2 இடம் சொல்லலாம். இப்போது தெலுங்கானா போனீங்கன்னா ஹைதராபாத் தவிர பெருசாக பெரிய ஒரு ஊர்களோட வளர்ச்சி மிகுந்த ஊர்களை சொல்ல முடியாது. கர்நாடகாவில் பெங்களூரு, ஒரு சில பகுதி மைசூர், ப்ராபப்ளி பெங்களூரு பெட், இவ்வளோ தான் சொல்லலாம். பட் தமிழ்நாட்டை பொறுத்த வரைக்கும் தமிழ்நாட்டில் மட்டும்தான் நீங்கள் சென்னையில் ஆரம்பிச்சிங்கன்னா சென்னை, காஞ்சிபுரம், ராணிப்பேட், வேலூர், கிருஷ்ணகிரி, ஹோசூர், அங்கேருந்து சேலம், ஈரோடு, அகைன் கோயம்புத்தூர், திருப்பூர், அப்படியே நான் தமிழ்நாடு முழுக்க போகலாம். இன்னைக்கு தமிழ்நாட்டில் இருக்கிற Tier 1, Tier 2 டவுன்ஸ் எதுவாக இருந்தாலும், ஏன் இன்னும் சொல்லணும்னா வில்லேஜஸ்க்குமே வளர்ச்சியை கொண்டு போய் சேர்த்துருக்கு திராவிட மாடல் ஆட்சி. இதற்கு மூலமுதற் காரணம் டிஸ்ட்ரிபியூட்டட் க்ரோத் மேலே நம்ம ஃபோக்கஸ். இப்போ ஈரோடுக்கே சொல்கிறேன் பாருங்க, நீங்கள் ஈரோடு வந்து ஹொசூர் அண்ட் கோவை அந்த இண்டஸ்ட்ரியல் காரிடாரில் இருக்குது. ஹொசூர் ஒரு பெரிய EV ஹப்பாக மாறிட்டு வருது இன்னைக்கு. கோவை அகேன் ஃபேண்டாஸ்டிக் ஹப், டெக்ஸ்டைல் ஹப்னு சொல்லுவாங்க திருப்பூர், கோவை. பட் பெரிய R&D ஹப்பாவும் பெரிய செமிகண்டக்டர் ஹப்பாவும் மாறிட்டு வருது கோவை. ஸோ இந்த செக்டர் ஃபுல்லாகவே நீங்கள் தருமபுரி அகேன் பெரிய சிப்காட் அங்கே வருது, பெரிய EV ஹப் அங்கே இருக்குது ஏற்கனவே, ஓலா மாதிரி நிறுவனங்கள்லாம் அங்கே இருக்குது ஏற்கனவே.
இந்த செக்டர் அந்த காரிடர் முழுக்க ஈரோடு சென்ட்ரிக்கா, ஈரோடு கூட அந்த காரிடருக்குள்ளே வரும். இதை தாண்டி டைடல் நியோஸ், டைடல் பார்க்ஸ் வந்து டைடல் பார்க் உங்களுக்கு நல்லா தெரியும். தமிழ்நாட்டில் ஒரு பெரிய ஐடி புரட்சி வந்ததுக்கு காரணம் முத்தமிழர் கலைஞர் அவர்கள் காலத்தில் 2000ல் நாம ஐடி பார்க் உருவாக்கினோம், டைடல் பார்க் அப்போ உருவாக்கினோம். ஆனால் டைடல் பார்க் மேஜர் சிட்டிஸில் இருக்குமே தவிர சின்ன சின்ன டவுன்ஸுக்கு கொண்டு போனோம். அந்த பரவலாக்கப்பட்ட வளர்ச்சி நோக்கம் இருக்கு இல்லையா, அதை நோக்கி சொல்கிறேன். இந்த பரவலாக்கப்பட்ட வளர்ச்சி தமிழ்நாட்டின் அனைத்து பகுதிக்கும் கிடைக்க வேண்டும்ன்றதுக்காகத்தான் சின்ன சின்ன டவுன்ஸுக்குமே நம்ம டைடல் பார்க் கொண்டு போகிறோம். இப்போ தஞ்சாவூரில் இதுவரை நெற்களஞ்சியம், பெரிய தொழில் வளர்ச்சி இல்லை, பெரிய ஐடி ஜாப்ஸ்லாம் இல்லைன்னு சொல்லுவாங்க. ஆனால் தஞ்சாவூருக்கு இன்னைக்கு கொண்டு போய் ஒரு ஐடி பார்க் அங்கே தொடங்கின அன்னைக்கே துவங்கிறதுக்கு முன்னாடியே ஃபுல்லாச்சு. இப்போ நாகப்பட்டினத்துக்கு ஒன்று அறிவிச்சிருக்கோம், கன்னியாகுமரியில் ஒரு டைடல் நியோ வருது, தூத்துக்குடியில் திறந்து அது ஃபுல்லாக இருக்கு, விழுப்புரத்தில் ஒன்று திறந்திருக்கோம், வேலூரில் திறந்து ஃபுல்லாக இருக்கு, திருப்பூரில் திறந்திருக்கோம், ராசிபுரத்தில் திறக்கிறோம். இப்படி ஈரோட்லேயும் ஒரு டைடல் நியோ பார்க் வருது. சுற்றி அங்கே தான் வரேன். ஸோ அதனால் ஈரோடுக்கும் ஒரு டைடல் நியோ பார்க் கொடுத்துருக்கோம். அதை தாண்டி ஒவ்வொரு பகுதிகளும் இருக்கிற இன்ஸ்டிடியூஷன்ஸ், என்னென்ன எஜுகேஷன் இன்ஸ்டிடியூஷன்ஸ் இருக்குது, அங்கே எப்படிப்பட்ட பிள்ளைகள் என்னென்ன படிச்சுக்கிட்டு இருக்காங்க, அவர்களுக்கு எப்படிப்பட்ட வேலை வாய்ப்பு கொடுத்தா அங்கே கொண்டு வரலாம் இண்டஸ்ட்ரியை அப்படின்றதெல்லாம் பார்த்து தான் இண்டஸ்ட்ரியை கொடுக்குறோம். ஒரே ஒரு முக்கியமான ஒரு விஷயம் சொல்கிறேன். டிஸ்ட்ரிபியூட்டட் க்ரோத்தில் தமிழ்நாட்டில் இப்போ கிட்டத்தட்ட 12.25 லட்சம் கோடி நம்ம மாண்புமிகு முதலமைச்சர் ஆட்சி பொறுப்பேற்று இந்த 4.5 ஆண்டுகளில் மட்டுமே ஏறத்தாழ 12.5 lakh crores மேலே முதலீடுகள் தமிழ்நாட்டை நோக்கி வந்திருக்கு. இதை நார்த், சவுத், ஈஸ்ட், வெஸ்டாக பிரித்தீங்கன்னா நார்த் தமிழ்நாடுக்கு ஆல்மோஸ்ட் 30%, சவுத் தமிழ்நாடுக்கு மிக முக்கியமாக இதுவரை தொழில் வளர்ச்சியே இல்லாத ஒரு சவுத் தமிழ்நாடுக்கு வின்ஃபாஸ்ட் மாதிரி பெருநிறுவனங்கள், டாடா சோலார் போன்ற அந்த சோலார் கிளஸ்டருக்கு ஒரு பெருநிறுவனங்கள், ஹியுண்டை ஷிப் பில்டிங் தூத்துக்குடிக்கு வந்திருக்கு. இப்போ இந்த பில்டெல்லாம் எப்போ நடந்துச்சு? முன்னாடி தூத்துக்குடிக்கு இதெல்லாம் இல்லாமல் இருந்துச்சு. இன்று தூத்துக்குடி உலக தரம் வாய்ந்த ஒரு கப்பல் கட்டும் துறைமுகம் ஒரு இடமாக மாறப்போகிறது. ஆக இந்த டிஸ்ட்ரிபியூட்டட் growth ஆல் ஓவர் தமிழ்நாடு கொண்டு வரதுக்கு இப்படி 30 to the west தமிழ்நாடு about 15, to the east தமிழ்நாடு about 15 and about அந்த பேலன்ஸ் வந்து சென்ட்ரல் தமிழ்நாடுல. இதெல்லாம் எதுக்கு இந்த ஸ்ப்ரெட் ஏன் இப்படி இருக்குன்னா, வெஸ்ட் தமிழ்நாடுல மோஸ்ட்லி அந்த லேண்ட் கிடைக்காத மட்டும்தான் இன்னும் பெருசாக பண்ண முடியல. இன்னும் பெரிய முக்கியமான நிறுவனங்கள்லாம் அங்கே வரதுக்கு தயாராக இருக்கிறாங்க. அதனால லேண்ட் கம்மியாக கிடைக்கிறதுனால செமிகண்டக்டர் யூனிட்ஸ் மாதிரி செமிகண்டக்டர் எக்யூப்மெண்ட் மேனுஃபேக்சரிங், புரியுதா, செமிகண்டக்டர் யூனிட்ஸ் கொடுக்கலனா கூட செமிகண்டக்டர் செய்வதற்கான எக்யூப்மெண்ட் மேனுஃபேக்சரிங் கோயம்புத்தூர்ல கொண்டு போய் கொடுக்குறோம். ஸோ இப்படி பார்த்து செய்கிறார் மாண்புமிகு திராவிட நாயகன் அவர்கள். லாஸ்ட் பாயிண்ட், இவ்வளவு பெரிய வளர்ச்சி வருவதற்கு அடித்தளம் டேலண்ட், ரைட்? தமிழ்நாடு இஸ் த டேலண்ட் கேபிட்டல் ஆஃப் தி நேஷன். தமிழ்நாடு இஸ் த டேலண்ட் கேபிட்டல் ஆஃப் சவுத் ஏஷியானே சொல்லலாம். ஏறத்தாழ 150,000 engineers come out of our colleges every single year. 150,000 engineers. ஆக நம்மளோட காம்படிஷன் ஏன் அங்கே உலக நாடுகளோட இருக்குன்னா, நம்மளை தாண்டி ஸ்கில்லிங் பண்ணுறதுக்கு நம்ம நாட்டில் ஆள் இல்லை. எஸ், ஈரோடுக்கு பெரிய வளர்ச்சி வருது. தமிழ்நாட்டில் இருக்க அனைத்து பகுதிகளுக்கும் வரலாக்கப்பட்ட வளர்ச்சி உறுதி செய்யப்பட்டு வருது. Thank you, ministers. Thank you so much. I think everybody's question was done. Thank you very much. அவங்க அதில் ஸ்பெஷலாக வந்து அவங்களுக்கு ஈரோடுக்கு வருமா, அதுதான் அவங்களோட கேள்வி இருந்தது. ஈரோடுக்கு டைடல் நியோ வருது. அதை தாண்டி அந்த பெருந்துறை சிப்காட்டில் நிறையா திட்டங்கள், அங்கே ஏற்கனவே இருந்த அந்த பொல்யூஷன் இஷ்யூஸ்லாம் சால்வ் பண்ணி அங்கே ஒரு சிஇடிபி ஒரு 45 crores கொடுத்துருக்கோம். ஒரு பிளக் அண்ட் பிளே செட்டப், ஒரு வேர் ஹவுஸ் மாதிரி ஒரு செட்டப், ஒரு ரெடி பில்ட் ஃபேக்ட்ரி செட்டப் ஒன்று 20 crores கட்டியிருக்கோம். இப்படி தொடர்ந்து நிறையா ஈரோடுக்கு வருது. ராசிபுரத்தில் ஒரு பக்கத்தில் இருக்கிற அங்கே ஒரு டைடல் நியோவும் வருது. ஸோ அந்த பகுதிக்கு பெரிய டெவலப்மெண்ட் நிச்சயமாக வருது. Thank you, ministers. Thank you so much for joining us. தமிழக முதல்வர் இருக்காரு. இன்னைக்கு உலகம் உங்கள் கையில் திட்டத்துல மாணவர்களுக்கு 10 லட்சம் மாணவர்களுக்கு மடிக்கணினி கொடுக்கிறோம். இதுக்கு முன்னாடி நடந்த எத்தனையோ திட்டங்கள், அதாவது ஆரம்ப காலத்துல போட்ட திட்டங்களோட விதையில வந்து இவங்க எல்லாம் பலன் அடைஞ்சு இங்க வந்து நிக்கிறது நீங்க கொஞ்சம் நேரமா பார்த்துருக்கீங்க. ஸோ உங்களோட ஓவரால் எமோஷன் இப்போ எப்படி இருக்கு? ப்ளீஸ் கோ அஹெட். மாண்புமிகு தமிழக முதல்வர் அவர்களுக்கும் துணை முதல்வர் அவர்களுக்கும் இங்கே வந்திருக்க மற்ற எல்லாருக்கும் இனிய மாலை வணக்கம். இந்த நிகழ்ச்சியில் கலந்துக்கல எனக்கு பெரிய சந்தோஷம் பெருமையும் கூட. நான் வந்து உட்காந்து ஒரு 1/2 மணி நேரம் ஆச்சு. 3 மினிஸ்டர்ஸ் மேலே இருக்கிறாங்க. அவங்க கேள்விகளையும் சந்தேகங்களையும் கேட்குறாங்க. அதுக்கு பொறுமையாக பதில் சொல்கிறாங்க. திட்டத்தில் பலன் அடைஞ்சவங்க இங்கே வந்து பேசுகிறாங்க. இன்றைக்கி கொடுக்க போகிற இந்த 10 லட்சம் மடிக்கணினி இந்த அரசு ரொம்ப காலமாகவே திட்டம் போட்டுக்கிட்டே இருக்குது நம்ம எல்லாரையும் படிக்க வைக்கிறதுக்கு.
அது இப்போன்னு இல்லை, ரொம்ப வருஷமாக நடந்துகிட்டே இருக்குது. இந்த வேறு என்ன கொடுக்கறத விட நம்முடைய அடுத்த தலைமுறைகளுக்கு கல்வியை கொடுக்கறது எவ்வளோ அவசியம். ஒருத்தர் கல்வி கிடைக்கிறது மூலமாக அந்த தலைமுறை, அந்த குடும்பம் அவர்கள் அடுத்த கட்டத்தை நகர்ந்து போகிறாங்க. அதுக்கு மிக முக்கியமான பங்கு இந்த அரசு மறுபடியும் செஞ்சுக்கிட்டே இருக்காங்க. அதுக்கு ரொம்ப மிக்க நன்றி சார் உங்களுக்கு. ஏன்னா ஒருத்தருக்கு அவருடைய வளர்ச்சி என்கிறது அவர் கிடைக்கிற அறிவு மூலமாக தான் அவர் முன்னாடி போகிறாரு. அதுக்கு எவ்வளோ தடைகள் வந்தாலும் அதெல்லாம் உடைச்செறிஞ்சு அவங்கள முன்னாடி நகர்த்திட்டு போகிறதுல பெரும் பங்கு வகிக்கிறாங்க. அதுக்கு ரொம்ப நன்றி சார். அப்புறம் உங்கள் எல்லாருக்கும் என்னுடைய வாழ்த்துக்கள். இந்த திட்டத்தில் பலனடைய போகிறவங்க அனைவருக்கும் என்னுடைய வாழ்த்துக்கள். உலகம் உங்கள் கையில் நம்ம ஸ்டார்ட் அப் பார்த்தோம். அதுக்கப்புறம் we had a chat with the ministers, students, and அடுத்ததான் நம்ம பார்க்க போகிறது என்னன்னா ரிசர்ச். ஸோ இந்த ரிசர்ச் டிபார்ட்மெண்ட் இருக்கு இல்லையா, that's one of the most போரிங் டிபார்ட்மெண்ட் சொல்ல மாட்டேன், பட் இட்ஸ் ஒன் ஆஃப் த மோஸ்ட் டிஃபிகல்ட் டிபார்ட்மெண்ட். ஏன்னா அதை கடக்கிறது, ஒரு ரிசர்ச் பண்ணுறது, ஒரு ரிசர்ச் மெட்டீரியல் ரெடி பண்ணுறதுங்கிறதுக்கு வந்து ஏகப்பட்ட செலவாகும், ஏகப்பட்ட பொறுமை தேவை அண்ட் ஏகப்பட்ட சப்போர்ட் தேவை. நம்ம மனசில் நினைச்சாலும் ஒவ்வொரு ஸ்டூடெண்ட் மனசில் நினைக்கலாம், பட் அதை பண்ணி முடிக்கிறதுக்கு ஒரு இட் டேக்ஸ் அ வில்லேஜ் டு ஹெல்ப். அப்படிங்கிற ஒரு விஷயத்தை நோட் பண்ணிக்கிட்டு நம்மளுடைய சிஎம் அவர்கள் ரிசர்ச் கிராண்ட், அதாவது CMRG research grant and CM ஓட RF research fellowship. ஸோ இந்த 2 திட்டங்கள் மூலமா பயன்பெற்ற 3 பேர் இந்த மேடைக்கு வர போறாங்க. அவங்க வந்து அவங்களுடைய கருத்துக்களை இந்த மேடையில் தெரிவிக்க போறாங்க. Can we have the research department students? ஆஹா, ஸ்டூடெண்ட்ஸா, ப்ரொஃபசர்ஸ்? ஓகே, ஹாய் ப்ரொஃபசர். அவர் ப்ரொஃபசர் சார். ப்ரொஃபஸர் ஆனாலும் ரிசர்ச் பண்ணிக்கிட்டே இருக்கலாம், ரிசர்ச் பண்ணுற ஸ்டூடெண்ட்டான வச்சுக்கலாம். தேங்க்யூ டிடி, தேங்க்யூ. அண்ட் யோர் நேம் மேம்? பிரியா எம், ரிசர்ச் ஸ்காலர். ஐஸ்வர்யா, ரிசர்ச் ஸ்காலர். ரிசர்ச் ஸ்காலர். ஆல்ரைட், ஸ்டேஜ் இஸ் யோர்ஸ். நான் ஏற்கனவே சொன்ன மாதிரி ரிசர்ச்சுக்கு நிறைய நேரம் 4 வருஷம் கொடுக்கலாம், ஆனால் பேசுறதுக்கு என்னால் அவ்வளோ டைம் கொடுக்க முடியாது. ஸோ ப்ளீஸ் எக்ஸ்கியூஸ் மீ, ப்ளீஸ் லெட்ஸ், பட் we'd love to hear whatever you have to say. Thank you Didi, thank you so much. I'm Dr. Santosh, கவர்மெண்ட் ஆர்ட்ஸ் காலேஜ், ஆக்சுவலி நந்தனம் ஆர்ட்ஸ் காலேஜ்னு ஜென்ரலாக சொல்லுவேன், அது அவங்களே தான் ஆளும். ஓகே, நான் ஏதோ ஒரு சின்ன எலிமெண்ட்ரி ஸ்கூல் கவர்மெண்ட் ஸ்கூலில் படிச்சுட்டு இப்போ நான் அங்கே ப்ரொஃபஸராக இருந்தாலும் என்னோட டியூட்டி டீச்சிங், பட் என்னோட பேஷன் இஸ் ரிசர்ச். ஸோ ஒரு 15 இயர்ஸாக அதை ஸ்ட்ரகிள் பண்ணி ரிசர்ச்சுக்கு ஃபண்டு, அது நிறையா ஃபண்டிங் ஏஜென்சி, டிவிடி, டிஎஸ்டி அண்ட் ஐசிஎம்ஆர், எதுவுமே நமக்கு ஒன்றும் கிளிக் ஆகலை. சரி, நம்ம ரிசர்ச் பண்ண வேண்டாம், விட்டுறலாம், தேர் இஸ் நத்திங் டு டூ அப்படின்னு டீச்சிங் போகலாங்கிற டைமில் தான் கரெக்டான டைமில் சிஎம்ஆர்ஜி, சீஃப் மினிஸ்டர்ஸ் ரிசர்ச் கிராண்ட் அப்ளை பண்ணேன். ஃபஸ்ட்டு ஸ்லாட்டில் அப்ளை பண்ணோம். இட்ஸ் ஹியூஜ் காம்படிஷன் ஆக்சுவலாக. ஸோ இமீடியட்டாக ஐ காட் இட். நியர்லி 30 lakhs எனக்கு ரிசர்ச் கிராண்ட் கொடுத்தாங்க. ஸோ நார்த்லேருந்து எனக்கு கிடைக்காத கிராண்டு, அதுக்கான ஸ்டூடெண்ட்ஸ் அப்ளை பண்ணவங்க எல்லாருமே பார்த்தீங்கன்னா நார்த்லேருந்து இங்கே ரிசர்ச் பண்ணக்காக அப்ளை பண்ணியிருக்கிறாங்க. இப்போ என்னோட லேபில் ஐ ஹாவ் அ ஃபெசிலிட்டி, ரிசர்ச் பண்ணக்கூடிய ஆல் ஓவர் இந்தியாவிலேருந்து பண்ணாங்க. நந்தனம் ஆர்ட்ஸ் காலேஜில் வந்து ரிசர்ச்னு ஒன்று இருக்குது அப்படின்னா பிகாஸ் ஆஃப் சிஎம்ஆர்ஜி. தேங்க்யூ கைஸ், தேங்க்யூ ஸோ மச், தேங்க்யூ ஃபார் த ஆப்பர்ச்சுனிட்டி, தேங்க்யூ. Good evening one and all. Myself Priya, I'm a research scholar from Tyagarajar College. என்னோட primary aim வந்து to develop a therapeutic potential of transdermal patches from medicinal plants for the wound healing of diabetic patients. நான் வந்து ஒரு 4 girlsல ஒரு ஆளாக இருக்கேன். என் அம்மா அப்பாவுக்கு நாங்கள் 4 பொம்பளை பிள்ளைங்க, நான் 3வது பொம்பளை பிள்ளை. நான் ஃபர்ஸ்ட் ஸ்டாண்டர்ட் டு 12 ப்ளஸ் பிஎஸ்சி எல்லாமே ஒரு கவர்மெண்ட் ஸ்கூலில் காலேஜில் தான் முடித்தேன். பிஎஸ்சி முடிஞ்ச உடனே எனக்கு மேரேஜ், ஏர்லி மேரேஜ். ஒரு மேரேஜ் முடிஞ்சதுக்கப்புறம் ப்ரைமரி ஸ்கூலில் வந்து சயின்ஸ் டீச்சராக ஒர்க் பண்ணேன். ஜஸ்ட் 6000 rupees தான் எனக்கு மந்த்லி சேலரி. ஆஃப்டர் தேட் நான் என் ஹஸ்பண்ட் ஃபேமிலிக்கிட்டையும் சொன்னேன் நான் எம்எஸ்சி படிக்கணும் அப்படின்னு, எம்எஸ்சி ரெகுலராக படிக்கணும்னு சொல்லி. எம்எஸ்சி ரெகுலர் அப்படின்னு கேட்டோடனே சொசைட்டியும் சரி ஃபேமிலிலையும் கொஞ்சம் ஆப்போசிஷன் இருந்துச்சு. அதுக்கப்புறம் அவங்களோட ஹெல்ப்போட நான் எம்எஸ்சி ரெகுலரில் முடித்தேன். பிஎஸ்சிலையும் எம்எஸ்சிலையும் கோல்டு மெடல் வாங்கினேன். அதுக்கப்புறம் கொரோனா பிரேக் டவுனுக்கு அப்புறம் எனக்கு ஒரு பாப்பா வந்து சிசேரியன் தான். ஆஃப்டர் தட் ஒரு செகண்டரி ஸ்கூலில் வந்து சயின்ஸ் டீச்சராக ஒர்க் பண்ணேன். Let's welcome Honorable Deputy Chief Minister
He's amongst us. Sir, welcome, sir. Honorable Minister Anbil Mahesh அவர்களும் இருக்காங்க. வணக்கம் சார். Thank you so much for joining us and please continue. சயின்ஸ் டீச்சராக ஒர்க் பண்ணேன். அதுக்கு அப்போவுமே ஒரு ஆசை இருந்துச்சு பிஹெச்டி ஒர்க் பண்ணணும் அப்படின்னு. ஆனால் அதுக்கேற்ற ஒரு எக்கனாமிக்காக பேலன்ஸ் எங்கள் வீட்டில் கிடையாது. ஸோ என் ஹஸ்பண்டுமே ஒரு டெய்லி வேஜஸ் தான். ஆஃப்டர் தேட் ஸ்கூலில் டீச்சராக ஒர்க் பண்ணிவிட்டு நான் பிஹெச்டி எக்ஸாம் கிளியர் பண்ணேன். அதுக்கப்புறம் ஒரு தியாகராஜர் காலேஜில் பிஹெச்டி ஜாயின் பண்ணேன். அந்த டைமில் தான் சிஎம்ஆர்எஃப் சீஃப் மினிஸ்டர் ரிசர்ச் ஃபெலோஷிப் எக்ஸாம் கண்டக்ட் பண்ணாங்க. 120 மெம்பர்ஸில் ரேங்க் லிஸ்ட்டில் நானுமே செலக்ட் ஆனேன். மந்த்லி 25,000 rupees எங்கள் அக்கௌண்ட்டுக்கு டைரெக்டாகவே வந்துடும். ப்ளஸ் 10,000 rupees கண்டிஜென்சி. 2 இயர்ஸ்க்கு அப்புறமா 28,000 rupees டைரெக்டாக எங்கள் அக்கௌண்ட்டுக்கு வந்துடும். 25,000 கண்டிஜென்சி. ஸோ இந்த மாதிரி என்னோட ரிசர்ச்சில் தெரப்யூட்டிக் பொட்டன்ஷியல் டெவலப் பண்ணுறதுல வந்து கேரக்டரைசேஷன் பார்ட் யூவியாக இருக்கட்டும், எக்ஸ்ஆர்டி, ஜிசிஎம்எஸ், ஹெச்பிஎல்சி, ஜிசிஎம்எஸ், இந்த மாதிரி நிறைய கேரக்டரைசேஷன் வந்து காஸ்ட்லி. அதே மாதிரி நான் செலக்ட் பண்ணியிருக்க நானோ பார்ட்டிகல்ஸ் வந்து கோல்டு நானோ பார்ட்டிகல் ப்ளஸ் ஜைட்டோசான். அதோட ட்ரக் டிசைனிங்குமே ரொம்ப காஸ்ட்லியானது. ஸோ இந்த சிஎம்ஆர்எஃப் ஃபண்டு வந்து எனக்கு ஒரு பேக் போனாக என்னை சப்போர்ட் பண்ணுது. இந்த தன்னம்பிக்கைக்கும் இந்த ஒரு தைரியத்தையும் கொடுத்த சிஎம்ஆர்எஃப் ஃபெலோஷிப்புக்கும் சிஎம் ஸ்டாலின் சார் அவர்களுக்கும் நன்றி. கேர்ள்ஸ் கிட்ட ஒரே ஒரு விஷயம் சொல்லிக்கிறேன், என்ன வேணா சாக்ரிஃபைஸ் பண்ணுங்க, ஸ்டடீஸையும் ட்ரீம்ஸையும் மட்டும் சாக்ரிஃபைஸ் பண்ணாதீங்க. தேங்க்யூ ஸோ மச். தேங்க்யூ. ப்ளீஸ். தேங்க்யூ ஃபார் த ஆப்பர்ச்சுனிட்டி. என் பெயர் ஐஸ்வர்யா. டூரிசம் அண்ட் ட்ராவல் மேனேஜ்மெண்ட் அப்படின்ற ஒரு ஃபீல்ட் ஆஃப் ஸ்டடியில் என்னோட ரிசர்ச்சை கொண்டு போய்கிட்டு இருக்கேன். ஸோ இட் இஸ் அ வெரி சேலஞ்சிங் ஏரியா. பாக்கெட்லேருந்து செலவு பண்ணணும். சிஎம்ஆர்எஃப்க்கு முன்னாடி, சிஎம்ஆர்எஃப்க்கு அப்புறம்னு என்னோட கிராஃபை நான் இங்கே மெஷர் பண்ண விரும்புகிறேன். அதற்கு முன்னாடி என்னோட பாக்கெட்லேருந்து நான் செலவு பண்ணணும், எல்லாமே பண்ணணும். ஒரு ஃபினான்ஷியல் டிபெண்டன்ஸ், ஃபினான்ஷியல் இண்டிபெண்டன்ஸ், இந்த ஒரு வார்த்தைக்கான வித்தியாசம் என்னோட சிஎம்ஆர்எஃப் எக்ஸாமை நான் கிளியர் பண்ணதுக்கு அப்புறமா எனக்கு கிடச்சிது. திஸ் இஸ் த ஃபர்ஸ்ட் காம்படிட்டிவ் எக்ஸாம் தட் ஐ கிளியர்ட். ஸ்டேட் லெவலில் ஒரு எக்ஸாமினேஷன் வச்சு பிஹெச்டி அப்படின்ற ஒரு மைனர் குரூப் ஆஃப் எஜுகேஷன், வாஸ்ட் குரூப் இருப்பாங்க அண்டர் கிராஜுவேஷன், போஸ்ட் கிராஜுவேஷனில். பிஹெச்டி படிக்கிற குரூப்புக்குமே ஃபினான்ஷியல் நீட் இருக்குன்னு தெரிஞ்சு அதில் எங்களுக்கு கொடுத்துருக்கிற இந்த ஒரு ஆப்பர்ச்சுனிட்டியை நான் ரொம்ப தேங்க்ஃபுல்லாக எடுத்துக்கிறேன். இது நன்றி சொல்கிறதுக்கான மேடை இல்லை தான், பட் எங்களை கன்சிடர் பண்ணி எங்கள் சீனியர்ஸை நாங்கள் பார்த்துருக்கோம், அவங்க எவ்வளோ ஸ்ட்ரகிள் பண்ணியிருக்காங்க அவங்களோட பிஹெச்டி ஜேர்னியில். அப்படின்ற போது நான் ரொம்ப கிரேட்ஃபுல்லாக இருக்கேன், ரொம்ப ஃபார்ச்சுனேட்டாக இருக்கேன் என்னோட பிஹெச்டியை சிஎம்ஆர்எஃப் மூலமாக கண்டினியூ பண்ணுறதுக்கு. We have our honorable chief minister. நம்மளுடைய நவீன தமிழ்நாடை இன்னும் மேலும் மேலும் மெருகேற்றி கொண்டே வருகிற நம்மளுடைய முதல்வர் அவர்களுக்கு எல்லாம் சேர்ந்து ஒரு பெரிய வணக்கத்தை அளிப்போம். சார், தேங்க்யூ ஸோ மச் ஃபார் ஜாயினிங் அஸ். ரொம்ப நேரமாக இங்கே வந்துட்டு நீங்கள் செஞ்ச திட்டங்கள் அதில் பயனற்ற நிறைய பேர் வந்து பேசினாங்க. ஐ திங்க் இவங்க 3 பேரும் ரொம்ப லக்கி உங்கள் முன்னாடி பேசுறதுக்கான ஒரு வாய்ப்பு கிடைச்சிருக்கு. ஸோ ஐஸ்வர்யா, ப்ளீஸ் கோ ஹெட். ஸோ நான் சொல்லிட்டு இருந்த மாதிரி இது நன்றிக்கான மேடை இல்லை. ஆனால் இது நன்றி சொல்ல முடியாமல் எங்களால் தவிர்க்க முடியாது. எங்கள் ஏரியாவுக்காக, எங்கள் ஏரியா ஆஃப் பிஹெச்டி அப்படின்ற ஒரு மைன்யூட் ஏரியா, ரொம்ப முக்கியமாக சொல்லணுன்னா தமிழ்நாடு ஒரு முன்னோட்டமாகவே இருக்குது. பெண்கள் நிறைய விமன் சென்ட்ரிக் பேசியிருப்பாங்க. பெண்களோட எஜுகேஷன் வந்து கல்யாண பத்திரிகை போடுறதோட நிப்பாட்டாமல் நல்ல சமுதாயத்தை படித்த பெண்களால் முன்னேற்ற முடியுன்ற நம்பிக்கையோட எங்களுக்கு இந்த மாதிரி ஆப்பர்ச்சுனிட்டி கொடுத்த முதல்வர் ஐயா அவர்களுக்கும் துணை முதல்வர் ஐயா அவர்களுக்கும் எங்களை நல்ல வழியில் வழிகாட்டி கொண்டிருக்கின்ற எங்களுடைய நெறியாளர், எங்கள் எல்லா சிஎம்ஆர்எஃப் கேண்டிடேட் சார்பாகவும் இந்த நன்றியை நான் இங்கே சொல்லிக்கிறேன். என்னோட நெறியாளர் என்னை வழிகாட்டி இந்த எக்ஸாம் எழுத வச்சு என்னோட நெறியாளர் தேன்மொழி அம்மா, என்னுடைய கல்லூரி முதல்வர் அம்மா, என்னுடைய துறை அம்மா, ஹெட் ஆஃப் த டிபார்ட்மெண்ட், எல்லாருக்குமே இந்த இடத்துல நான் நன்றி சொல்லிக்கிறேன். எங்களை ரெக்கக்னைஸ் பண்ணி நீங்கள் பண்ணுங்கள், நீங்கள் ரிசர்ச்சை எக்ஸிக்யூட்டிவ் பண்ணுங்கள், நாங்கள் அதுக்கான ஃபினான்ஷியல் பேக் போனாக உங்களுக்கு இருக்கிறோன்னு சொன்னீங்க. இந்த காம்படிட்டிவ் எக்ஸாம் எழுதுறதுக்கு நாங்கள் எந்த ஃபீஸும் பே பண்ணலை. தேங்க்யூ. ஸோ தேங்க்யூ சார், தேங்க்யூ ஃபார் ஆல் திஸ் ஆப்பர்ச்சுனிட்டி. முதல்வர் ஐயா இங்கே இருக்கும்போது இன்னொரு விஷயம் சொல்லணும். இவங்க டிராவல் அண்ட் டூரிசம் டிபார்ட்மெண்ட்டில் உங்களுடைய ரிசர்ச் கிராண்டை எடுத்துக்கிட்டு அவங்க இதை முடிச்சிருக்காங்க. டிராவல் அண்ட் டூரிசம் டிபார்ட்மெண்ட்டுக்கு நீங்கள் இந்த கிராண்ட் கொடுத்தது ரொம்ப ரொம்ப நன்றி ஐயா. ஏன்னா நான் அதுதான் படித்தேன், எம்ஃபில் படித்தேன், யூனிவர்சிட்டி ரேங்க் ஹோல்டர். ஆனால் பிஹெச்டி பண்ண என்னால் முடியலை, நிறைய தடங்கள் இருந்தது. எனக்கு ஸ்டாஃப் மெம்பர்ஸ் ரொம்ப கம்மியாக இருந்தாங்க. இவ்வளோ ஒரு சின்ன ஒரு டிபார்ட்மெண்ட்டுக்கு கூட இன்னைக்கு கிராண்ட் கிடைச்சி எங்களுக்கு அப்புறமா படிச்சு அந்த ரிசர்ச்சுக்கு ஃபண்ட் கிடைச்சு நீங்க படிக்கிறது எனக்கு ரொம்ப சந்தோஷம். லெட்ஸ் கிவ் a big round of applause. அந்த ரிசர்ச் ஃபண்ட் கிடைக்கலன்னா என்னமா இருப்பீங்க?
என்னமே ஆயிருப்பீங்களா? கண்டிப்பா டிஸ்கண்டினியூ பண்றதுக்கு நிறைய வாய்ப்புகள் இருந்தது. ஏன்னா ஃபினான்ஷியல் ஸ்ட்ரகிள் கொஞ்சம் இருந்தது. டெஃபினெட்லி. நிறைய இடத்துல டிராவல் பண்ணணும் அப்படின்ற போது ஸ்டேட் லெவல் எக்ஸாம்ஸ்ல சென்டர் லெவல் எக்ஸாம்ஸ்ல கன்சிடர் பண்ணாத ஒரு ஃபீல்டு தான் டூரிசம் அண்ட் டிராவல் மேனேஜ்மெண்ட். ஐ ஹோப் டிடிஆர் would admit it. ஸோ அந்த துறையை கூட எங்களோட காம்படிட்டிவ் எக்ஸாமில் கொடுத்து ஒரு தன்னம்பிக்கை கிடச்சிது, ஃபினான்ஷியல் இண்டிபெண்டன்ஸ் கிடச்சிது. அதனால் மட்டுமே எங்களால் முழுமூச்சாக இந்த ரிசர்ச்சை பண்ண முடியுது. ஃபைனல் இயர் படிக்கிற ஸ்டூடெண்ட்ஸ் எல்லாருமே இந்த எக்ஸாம் எழுதுங்க. எங்கள் சிஎம்ஆர்எஃப் அஃபீஷியல் டீம் இருக்காங்க. எந்த டவுட்னாலும் கிளாரிஃபை பண்ணி எங்களை ப்ராப்பராக கைட் பண்ணி ஃபினான்ஷியல் சப்போர்ட் மட்டும் இல்ல கைடன்ஸ் எங்களுக்கு அவங்க நல்லபடியா கொடுக்கறாங்க. ஏன்னா இது ரொம்ப சின்ன ஒரு டிசிப்ளின். இந்த சின்ன டிசிப்ளின்ல இருந்து இங்க இன்னைக்கு நீங்க வந்து இவ்வளவு தூரம் வந்திருக்கீங்க, நிறைய தடைகளை தாண்டி இங்க வந்திருக்கீங்க அப்படின்னா ஐம் ஷுர் இந்த கிராண்ட் அறிவிச்சப்பா எவ்வளவு சந்தோஷப்பட்டாரோ இன்னைக்கு உங்களை பார்க்கும்போதும் நம்ம முதல்வரை சந்தோஷப்படுவாங்க நம்பிக்கையோட. உங்க கூட இருக்கும்போதே உங்களுக்கு ஒரு ஸ்பெஷல் கிஃப்ட் கொடுக்கலாம்னு நினைக்கிறேன். விஜய் சேதுபதி சார், why don't you join them? ஏன்னா ரிசர்ச் ஸ்காலர்ஸ்ங்கிறது வந்து